பசுபதி வந்து விஜய் கிட்ட பேச வராரு. உடனே அவாய்ட் பண்ணிட்டு ஃபோன் வர்ற மாதிரி வந்து விஜய் வெளியே போயிடுறாரு. அதை பார்க்குற காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து அப்படியே காவேரியை பார்த்து முறைக்கிறாரு வந்து பசுபதி. சரி வாங்க வீடு சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அன்பரசை கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்தா யாருமே வர்ற மாதிரி இல்லை. காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து உங்களை வந்து உங்கள் பாட்டி வந்து மேலே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வந்து யோசிக்கிறாங்க என்னையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி மேலே போகிறாங்க. பார்த்தா வந்து ராகினி வந்து பின்னாடி இருந்து அப்படியே கண்ணை முடுறாங்க. உடனே செம டென்ஷன் ஆகி அப்படியே கையை எடுத்து விடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு பாட்டி கூப்பிட்டாங்கன்னு நினச்சியா நான் தான் கூப்பிட்டேன். சும்மா ஒரு இடத்துல உட்காந்தா எப்படி இங்கெல்லாம் வந்து பார்க்கணும்ல. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா எல்லாம் உன்னை பழி வாங்கணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்க நான் அஜய் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன் நினச்சிட்டு இருக்கேன். அஜயெல்லாம் நான் விரும்பலை. நான் உனக்கே தெரியும் நான் யாரை விரும்பினேன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி அஜய் நான் விரும்புவேன். அதனால் அஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே உனக்காக தான். அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பசுபதி அங்கே வந்துடுறாரு. என்னம்மா சொல்லிட்டு இருக்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா எல்லா விஷயத்தையும். அப்போ தானே இவளுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா அப்படின்றாரு. உடனே வந்து நீங்களும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா. அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றை பழி வாங்கிறதுக்காக என் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இது காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பசுபதி வந்து அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் நீ வந்து சந்தோஷமாக இருப்ப. நான் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா. உன் சந்தோஷத்தை கெடுக்குன்னு தான் அங்கே வந்திருக்கேன். உன்னை பழி வாங்கணும் தான் வந்திருக்கேன். உன்னை நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட உன்னை இருக்க விட மாட்டேன். உன்னை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ராகினி சொல்கிறாங்க. அதை கேட்டுச்சா நீ எல்லாம் ஒரு பொண்ணான்றாங்க. ஆமாம் நான் பொண்ணு இல்லை என்ன பண்ணுன்ற அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே விஜய் வராரு. விஜய் வந்துட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க எனக்கு தெரியாதா. இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன். காவேரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே அதை மறந்துடுங்க புரியுதா. காவேரியை எதுவுமே பண்ண முடியாது. நான் இருக்கேன் காவேரிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே பசுபதியும் ராகினியும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ வா காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. அதெல்லாம் பார்த்து வந்து செமையாக டென்ஷனாக அப்படி இருக்கிறாங்க. அந்த விஜய்க்கு வச்சுக்கணும்ப்பா விஜய் விடவே கூடாதுப்பா அப்படி சொல்கிறாங்க. ராகினி பார்த்துக்கலாமா அதான் அந்த வீட்டுக்கு போகிறோம்ல. இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான். விஜயாலேயே சரி காவேரியாலே சரி ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதா. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு மகாராணி அவன்னு சொல்கிறாரு தாத்தா. அதெல்லாம் கிடையவே கிடையாதுமா. நீ தாம்மா அந்த வீட்டு மகாராணி. இவெல்லாம் வந்து உன்கிட்ட வேலை செய்கிற ஆள் தான் புரியுதா அப்படின்னோடனே அப்பா இதெல்லாம் நடக்குமாப்பா. அந்த விஜய் வந்து ஒரு மாதிரி பேசுகிறானே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. அந்த விஜய் மாதிரி 1000 ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ராகினிக்கு சந்தோஷம் தாங்கவும் முடியல. நிஜமாவாப்பா அப்படின்னோடனே நடக்குமாப்பா கண்டிப்பாக நடக்குமா வாமா அப்படி சொல்லிட்டு கீழே கூட்டின்னு போகிறாரு. அடுத்து வந்து விஜயும் காவேரியும் வந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்துட்டு என்ன இதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி கிளம்புறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சரி டைம் ஆகிடுச்சு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே கிளம்புறாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே பசுபதி ராகினி அப்படியே முறைச்சி விஜயும் காவேரியும் பார்க்குறாங்க. சரி நல்லது கோயிலில் வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுறேன். நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்லைங்க நாங்களும் சேர்ந்து பண்ணுறோம் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்லிட்டு இருக்காரு. ராகினி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக காதலோடு கேட்குறாரு அஜய். உடனே வந்து காவேரி வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. ராகினி வந்து ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படுற மாதிரி நடித்து சொல்கிறாங்க. போதும்டா அதான் நாள் முழுக்க ஃபோனில் பேசுகிறாள் அப்புறம் என்னடா சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்காதுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அஜயும் போகிறாரு. அப்படியே காவேரி பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க.